ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ நான் இந்த ஜனவரி 1ஆந்தேதி தானே உங்ககிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு ஏன் ப்ரோ மார்ச் 31 வரைக்கும் தான் எனக்கு வேலிடிட்டி இருக்குது, அது 3 மாதம் தான் வேலிடிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொஞ்சம் கஷ்டப்பட்டு கேட்டாங்க. அதாவது நான் அவங்கள ஏமாற்றிட்டேன் அப்படிங்கிறது போல். அதாவது அவங்க மட்டும் இல்லை, எல்லா கஸ்டமருமே புரிஞ்சுக்கணும். ஓபிசி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நடப்பு கல்வியாண்டு, அதாவது ஏப்ரல் 1 நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலோ, இல்லை செப்டம்பரில் அப்ளை பண்ணியிருந்தாலோ, இல்லை டிசம்பர் மாதத்தில் அப்ளை பண்ணியிருந்தாலோ, இல்லை ஏன் இந்த ஜனவரி 2026 நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலோ, உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 31, அதாவது மார்ச் மாதத்தில் வர்ற கடைசி நாள். ஸோ அதுதான் இயர் எண்டு, ஃபினான்ஷியல் இயர் எண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்றைக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும், அதாவது நாளைக்கே நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களோட ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு மார்ச் 31 வரைக்கும் தான் வேலிடிட்டி. அதை நல்லாவே புரிஞ்சுக்கணும். அண்ட் இன்னும் ஒரு தெளிவு என்னென்னா, இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கு அப்படி கிடையாது. இன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் கூட, இன்றைக்கி ஜனவரி 28, உங்களுக்கு 2027 ஜனவரி 27 வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி உண்டு. ஸோ என்கிட்ட கேட்ட அந்த கஸ்டமருக்கு மட்டும் இல்லை, இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டு, இந்த இன்கம் சர்டிஃபிகேட்டில் இருக்க குழப்பங்கள் மற்ற கஸ்டமருக்கும் தீர்ந்துருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஏப்ரல் 1ஆந்தேதி போல் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஏப்ரல் 1 நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வேலிடிட்டி இருக்கும். ஹோப் எல்லாருக்கும் அண்ட் அந்த பர்டிகுலர் சகோதரருக்குமே இந்த விளக்கம் போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு இப்போ தெரிந்த புரிதல் அறிதலோடு நான் உங்களுக்கு கண்டிப்பாக கன்வே பண்ணுறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.